உருவானது அண்ணாமலை பேரவை. வாட்ஸ்அப் வார் ரூம் சத்தமில்லாமல் செய்யும் அதிரடி சம்பவம். தமிழகம் முழுவதும் இருந்து படையெடுக்கும் இளைஞர் படை. அலரும் தமிழக பாஜக புள்ளிகள். புதிய இயக்கத்துக்கான தொடக்கமா? டெல்லிக்கு ஓடிய நயினார் நாகேந்திரன். வணக்கம் நண்பர்களே. தமிழக பாஜகவில் மையக்குழு கூட்டம் நடைபெற்று முடிந்துள்ள நிலையில் விரைவில் தமிழக பாஜகவில் பல அதிரடி மாற்றங்கள் நடைபெறப் போவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. குறிப்பாக தமிழக பாஜகவில் பல புதிய நிர்வாகிகளை கொண்டு வரும் தேசிய பாஜக தலைவர் நிதின் நபீன் அண்ணாமலைக்கும் டெல்லிக்கு வருமாறு அழைப்பு விடுத்திருக்கிறார். அமெரிக்காவிலிருந்து திரும்பிய அண்ணாமலை பெங்களூரில் இறங்கியவர் அங்கிருந்து டெல்லிக்கு செல்ல இருந்தார். ஆனால் கடைசி நேரத்தில் அந்த பிளானை மாற்றிவிட்டு அவர் தமிழகம் திரும்பிவிட்டார். இதற்கு என்ன காரணம் என்றால், தற்போது தமிழக பாஜகவின் மாநில தலைவராக இருக்கும் நயினார் நாகேந்திரன் பதவிக்கு ஆபத்து வரப்போகிறது. அவருக்கு தமிழக பாஜகவில் கடுமையான எதிர்ப்பு எழுந்திருப்பது, சட்டமன்ற தேர்தலில் பாஜக வாக்கு வங்கி குறைவதற்கு அவரே காரணம் என்பது போன்ற பல குற்றச்சாட்டுகள் டெல்லிக்கு சென்றன. ஆனால் தனது பதவிக்காலம் இன்னும் 2 ஆண்டுகள் இருப்பதால் அதற்குள் தன்னை மாற்றிவிடக்கூடாது என்பதற்காக பாஜக தேசிய தலைவரின் கையை காலை பிடித்து தனது பதவியை தக்க வைத்துக் கொள்வதற்காக டெல்லியில் முகாமிட்டுள்ளார் நயினார் நாகேந்திரன். ஆனால் அவர் டெல்லியிலிருந்து திரும்பியதும் உடனடியாக அண்ணாமலையும் டெல்லிக்கு செல்லப் போகிறார். ஏற்கனவே அண்ணாமலைக்கு அடுத்து எப்படிப்பட்ட பதவி கொடுப்பது என்று டெல்லி மேலிடத்தில் ஆலோசனைகள் நடத்தப்பட்டுள்ளது. இந்நிலையில் அவர் பாஜக தேசிய தலைவர் நிதின் நபீனை சந்திக்கும் போது அண்ணாமலைக்கு அடுத்து என்ன பதவி கொடுக்கப்படுகிறது என்பது குறித்த ஆதாரப்பூர்வமான தகவலும் வெளியாகிவிடும் என்றும் பாஜக வட்டாரங்களில் கூறுகிறார்கள். இந்த நேரத்தில் அண்ணாமலை பாஜக மையக்குழு கூட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை என்றாலும் அந்த கூட்டம் நடைபெற்ற போது ஒட்டப்பட்ட அண்ணாமலையின் போஸ்டர் தமிழக பாஜக புலிகளை கடும் அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியிருக்கிறது. அதாவது தற்போது தமிழக பாஜகவின் தோல்விக்கு காரணம் என்ன என்பது குறித்து ஆலோசனைகள் நடைபெற்று வரும் நிலையில் மையக்குழு கூட்டத்தில் அண்ணாமலை பங்கேற்காத நிலையில் அவரது ஆதரவாளர்கள் அண்ணாமலையின் சுவரொட்டிகளை கோவை நகரம் முழுக்க வெளியிட்டு பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தார்கள். அதில் இளைஞர்களை டார்கெட்டாக வைத்து சில ஆங்கில வாசகங்களும் இடம்பெற்றிருந்தது. கோவை என்பது தமிழக அரசில் ஒரு முக்கியமான பகுதியாகும். தான் மாநில தலைவராக இருந்தபோது திமுகவுக்கு எதிராக அதிரடி அரசியல் செய்து பாஜகவின் அடித்தளத்தை அங்கு உறுதிப்படுத்தினார் அண்ணாமலை. அவருக்கென்று ஒரு அடையாளத்தையும் ஏற்படுத்தினார். குறிப்பாக இளைஞர்கள் மத்தியில் அண்ணாமலைக்கென்று அமோகமான ஒரு ஆதரவு கிடைத்ததோடு பாஜகவின் தீவிர முகமாகவே அவர் பார்க்கப்பட்டார். ஆனால் அண்ணாமலை மாநில தலைவர் பதவியிலிருந்து மாற்றப்பட்ட சம்பவம் அக்கட்சியின் வேகத்தை குறைத்துவிட்டது. இந்த நிலையில்தான் கோவையில் ஒட்டிய சுவரொட்டிகளில் அண்ணாமலை இன்னும் களத்தில் இருக்கிறார் என்ற செய்தியை வெளிப்படுத்துவதாக இருந்தது. தீரன் அண்ணாமலை படை என்ற பெயர்களும் அந்த போஸ்டர்களில் இடம்பெற்றது. அந்த வகையில் அண்ணாமலை தனி அமைப்பு ரீதியாக செயல்படுவதாகவும் அது உறுதிப்படுத்தியது. அந்த அளவுக்கு பாஜகவின் முன்னாள் தலைவர் என்பதை விட இப்போதும் அண்ணாமலை இளைஞர்களின் மனதில் இருக்கிறார். இளைஞர்கள் மத்தியில் ஒரு தனி இடம் பிடித்திருக்கிறார் என்பதை வெளிப்படுத்துவதாக அந்த போஸ்டர்கள் உறுதிப்படுத்தியது. இது தமிழக பாஜகவின் நயினார் நாகேந்திரன் தொடங்கி வானதி சீனிவாசன் வரை அனைவருக்குமே வியக்கும் வகையில் இருந்துள்ளது. அண்ணாமலை தனக்கென ஒரு படையை உருவாக்கிவிட்டார். பாஜகவே இல்லை என்றாலும் கூட தனித்துவமாக கட்சி ஆரம்பித்து விடுவார். அரசியலில் நின்று அடிப்பார் என்பதையும் அவர்கள் புரிந்து கொண்டுள்ளார்கள். இப்படி அண்ணாமலைக்கு ஆதரவாக கோவை முழுவதும் ஒட்டப்பட்டுள்ள இந்த சுவரொட்டிகள் அண்ணாமலையின் சாதாரண ஆதரவு வெளிப்பாடாக இல்லை, அடுத்த கட்ட அரசியல் நகர்வுக்கான முன்னோட்டமாக என்று தற்போது தமிழக பாஜக புள்ளியில் கூர்ந்து கவனிக்க தொடங்கிவிட்டார்கள். இந்த நேரத்தில் தற்போது அண்ணாமலை பேரவை ஒன்றும் உருவாகி இருப்பதாக இன்னொரு பரபரப்பு செய்தியும் வெளியாகியிருக்கிறது. தனிக்கட்சி ஆரம்பிக்கப் போவதாக ஒரு செய்தி தொடர்ந்து உலவிக் கொண்டு வரும் நிலையில் தமிழகம் முழுவதும் உள்ள அண்ணாமலை ஆதரவாளர்கள் ஒன்று சேர்ந்து அண்ணாமலை பேரவை என்ற பெயரில் தற்போது செயல்பட்டு வருகிறார்கள். வாட்ஸ்அப் வாரும் மூலம் அவர்களுக்கு தகவல் அனுப்பப்பட்டு வருகிறது. அண்ணாமலையின் ஒவ்வொரு அசைவுகள் குறித்தும் இவர்கள் செய்திகளை பகிர்ந்து கொண்டு வருகிறார்கள். அண்ணாமலையின் இந்த பேரவை தமிழக பாஜகவின் அடுத்த கட்ட செயல்பாடுகள் எப்படி இருக்க வேண்டும் என்பது குறித்து பல கருத்துக்களையும் தொடர்ந்து வெளியிட்டு வருகிறார்கள். இந்த நேரத்தில் அண்ணாமலை அன்பு கூட்டம் செயல்பட்டு வரும் நிலையில் தற்போது அண்ணாமலை பேரவையும் தமிழகம் முழுவதும் மாவட்ட அளவில் வாட்ஸ்அப் குழுக்கள் உருவாக்கப்பட்டு தீவிரமாக செயல்பட்டு வருகிறது. இந்த பேரவையை அண்ணாமலையின் வாரும் நிர்வாகிகள் நடத்தி வருகிறார்கள். இந்த குழுவினர் மூலமாக அண்ணாமலையின் அரசியல் குறித்த கருத்துக்கள், பொதுவெளியில் அவர் பேசும் வீடியோக்கள், எதிர்கால அரசியல் நகர்வுகள் குறித்த அனைத்து விஷயங்களும் தொடர்ந்து பகிரப்பட்டு மக்களிடையே கொண்டு சேர்க்கப்பட்டு வருகிறது. இதனால் அண்ணாமலையை பொறுத்தவரை தான் மாநில தலைவராக இல்லை என்றாலும் தனக்கென ஒரு பேரவை, ஒரு அன்பு கூட்டத்தை உருவாக்கி மக்களுடன் மிகப்பெரிய அளவில் தொடர்பில் இருந்து
தொடர்ந்து வருகிறார் என்பதையே உறுதிப்படுத்துகிறது. தற்போதைய நிலவரப்படி அண்ணாமலை மீண்டும் பாஜகவின் மாநில தலைவர் ஆவாரா, இல்லை அவருக்கு மத்திய அரசின் புதிய பொறுப்பு வழங்கப்படுமா என்பது குறித்த கேள்விகள் எழுந்து வரும் நிலையில் கடந்த சில வாரங்களாகவே அண்ணாமலை அமெரிக்கா பயணம் சென்றார். அதோடு தற்போது வரை தனது அடுத்த கட்ட நிலைப்பாடு குறித்து எதுவும் வெளிப்படையாக சொல்லாமல் அவர் அமைதியாக இருந்து வருகிறார். அதோடு தேர்தல் தோல்வி குறித்தும் எந்த கருத்தும் தெரிவிக்காத அண்ணாமலை பாஜக நடத்தும் பொதுக்கூட்டங்களில் கூட பங்கேற்பதில்லை. இதனால் தான் அண்ணாமலை பாஜகவில் செயல்படுவாரா, இல்லை தனிக்கட்சி என்கின்ற அடுத்த கட்டத்துக்கு செல்வாரா என்ற வியூகங்களை ஏற்படுத்தியிருக்கிறது. அதோடு தமிழ்நாட்டை பொறுத்தவரை பாஜக வளர வேண்டும் என்றால் அண்ணாமலை போன்ற ஒரு முகம் தேவை. அவர் தமிழ்நாட்டு பாஜகவில் இருந்தால்தான் இந்த கட்சியை வளர்த்தெடுக்க முடியும் என்று ஒரு சாரார் டெல்லியை நோக்கி குரல் கொடுத்து வந்தபோதும் டெல்லி மேலிடம் சரியான முடிவெடுக்காமல் தாமதம் செய்து வருகிறார்கள். இந்த நிலையில்தான் அண்ணாமலை பேரவை என்ற புதிய குழு செயல்பட தொடங்கியிருப்பது அவர் தனிக்கட்சியை தொடங்குவதற்கான அடுத்த கட்ட நகர்வுதானா என்று இந்த அண்ணாமலை பேரவை மிகப்பெரிய யூகங்களை தற்போது ஏற்படுத்தியுள்ளது. என்றாலும் அண்ணாமலை தரப்பிலிருந்து இதுகுறித்து எந்த அதிகாரப்பூர்வ விளக்கமும் கொடுக்கப்படவில்லை. ஆனால் அவரது வாரும் நிர்வாகிகள் தான் இந்த அண்ணாமலை பேரவையை என்ற இயக்கத்தை நடத்தி வருகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்த செய்தி, விசில் சத்தத்துக்கே ஆடிப்போன திராவிட மாடல். திமுகவை கடுமையாக விமர்சித்த பாஜக பொருளாளர் எஸ்.ஆர். சேகர். தற்போது திமுக கூட்டணியிலிருந்து விடுதலை சிறுத்தை கட்சி, முஸ்லீம் லீக் என்ற 2 கட்சிகளும் தமிழக வெற்றிக் கழக கூட்டணியில் இணைந்திருப்பது திமுகவின் துணை பொதுச் செயலாளர் ராசா கடுமையாக விமர்சித்து வருகிறார். இதுகுறித்து தமிழக பாஜகவின் பொருளாளர் எஸ்.ஆர். சேகர் ஒரு அறிக்கை விட்டிருக்கிறார். அந்த அறிக்கையில் ஏனியும் சிறுத்தையும் விசில் சத்தத்தில் கரைந்து போனதற்கு காழ்ப்புணர்வோடு காமநிலை வசனங்களை எழுதி தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் புலம்பியிருக்கிறார் திமுகவின் ராசா. தங்களை இடி, மின்னல், பூகம்பம் என்று பயங்கரமாக சித்தரித்துக் கொள்ளும் திமுக ஒரு சிறிய விசில் சத்தத்திற்கே தாங்காமல் கரைந்து போய்விட்டார்கள். இதுதான் திராவிட சித்தாந்தமா என்று கேள்வி எழுப்பியிருக்கும் எஸ்.ஆர். சேகர், தமிழ்நாட்டில் உள்ள மொத்த மக்கள் தொகையில் 2% கூட பிராமணர்கள் இல்லை. ஆனால் இந்த திமுக பிராமணர்கள் ஒழிக என்கிறார்கள். தமிழ் மொழி காட்டு மிராண்டி மொழி என்று சொன்ன ஈவேராவின் புகழ் பாடுகிறது திமுக. ஆனால் அவரது தாய்மொழி தெலுங்கு. அது மட்டுமின்றி திமுகவையும் அண்ணாதுரையும் ஈவே ராமசாமி மிக கடுமையாக தூற்றி வந்தார். அவர் பேசிய பேச்சுக்கள் காற்றிலிருந்து இன்னும் கரைந்து போகவில்லை. கடந்த 65 ஆண்டுகளாக தமிழர்களின் புதைக்குழிக்குள் தள்ளியது இந்த திராவிட சித்தாந்தம்தான். ஒரு சிறிய விசில் சத்தத்துக்கே ஆடிப்போன திராவிட மாடல் ஒப்பாரிகளின் கூடாரமாகிவிட்டது. அப்படிப்பட்ட ஒரு பயந்தாங்குழிகள் தான் இந்த திமுகவினர். அந்த வகையில் இத்தனை காலமும் திமுகவை விட்டால் வேறு வழியில்லை என்று கூட்டணியில் ஐக்கியமாகி வந்த காங்கிரஸ், விசிக போன்ற கட்சிகள் தற்போது திமுகவும் நிராகரித்திருப்பதால் அரசியல் களத்தில் நிராயுதபாணியாக நின்று கொண்டிருக்கிறார்கள். அதனால்தான் எப்போதுமே புலம்பி தள்ளக்கூடிய RS பாரதி போலவே இப்போது இன்னொரு பாரதியாக தானும் மாறியிருக்கிறார் ராசா. அந்த அளவுக்கு தமிழக அரசியல் களத்தில் திமுகவின் கதி அதோ கதியாகி உள்ளது என்று அந்த அறிக்கையில் தெரிவித்திருக்கிறார் பாஜகவின் பொருளாளர் எஸ்.ஆர். சேகர்.